Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அரசியல் ஆர்வம் எங்க இருந்து தொடங்குச்சு? எனக்கு இந்த அலைவரிசை ரொம்ப முக்கியம். நான் பேச்சாளர் தான், உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன். சில சமயம் பார்த்தா நான் வாயே திறக்க மாட்டேன், ரொம்ப அமைதியா இருப்பேன், இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது தெரியும். ஸ்கூல்லலாம் நான் ரொம்ப பேசவே மாட்டேன். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் என்னை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பேசவே மாட்டேறான் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் அப்படி தான், ரொம்ப அமைதியாக இருப்போம். பட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு, ஒரு அலைவரிசை வந்துட்டால் மனம் திறந்து நம்ம பேசுவோம். எனக்கு அந்த அலைவரிசை ரொம்ப முக்கியம். நமக்கு பிடித்த மாதிரி அவங்க இருக்கணும்னு இல்லை, அது அவசியம் இல்லைங்க. ஆனால் அவங்க வந்து சரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்களா, அது அந்த கிரவுண்ட்ஸில் இருக்கவங்களா நம்ம பார்க்கணும். அரசியல் கூட அப்படிதாங்க, அலைவரிசை ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கட்சியில் போய் சேர்றோம், அந்த கட்சி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வேற மாதிரி ஏதாவது மாறிடக்கூடாது. அப்புறம் கட்சி எடுக்கிற முடிவுக்காகவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன மாற்று அரசியல்? இப்படி பல்வேறு சவால்கள் இருக்குது. பல தலைவர்களை நான் நம்பினேன், இவங்களாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு. எத்தனை பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன். திமுக, அதிமுக எல்லா சர்வ கட்சி தலைவர்களையும் பேட்டி எடுத்த தலைமுறையில் நானும் இருக்கேன். சோஷியல் மீடியாவில் முதல் முறையாக தமிழில் இவங்களையெல்லாம் சந்தித்து பேசி பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைந்தது. ஆனால் எல்லாருமே பார்க்கிற பொழுது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நிறைகுறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் நீண்ட நெடுகாலமாக பார்க்குறேன். இப்போ 2008 2008 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2008 நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். 2008 நான் ஸ்ரீலங்காவில் வேலைக்கு போகிறேன். ஓகே. அப்ப ஈழத்தமிழர்களுக்காக இங்க உண்ணாவிரதம் அந்த மனுஷன் தளபதி விஜய். 2016 நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலேஜ் போயிருப்பீங்க. மெரினால பண்பாட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பல மாசம் முன்னாடியே நான் புச்சட்னில வந்து ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போட்டேன். பாதி வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தாரு. ஒரு ரேலி போனோம் நாங்க மெரினா பீச்ல போராட்டத்துக்கு முன்னாடி. விவேகானந்தர் இதுல இருந்து நம்ம டவர்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ரேலி போனோம், உழைப்பாளர் சிலை வரைக்கும். ஸோ அந்த பீரியட்ல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு தரையில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா தளபதி விஜய். டிமானிட்டைசேஷன் அப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது ஒரு பெரிய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்ற ஃபீல் இருந்தோம். ஏன்னா ஏதோ ஒன்று மேட்சிங் நடக்கும்போது நம்பணும். ஆனால் ரொம்ப கரெக்டாக அது நல்ல விஷயம்தான். ஆனால் நோக்கம் நல்லா இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவரோட பேசியிருப்பார். தேடி பாருங்க, இருக்கும் அதெல்லாம் யூடியூப்ல. டிமானிட்டைசேஷன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு அவர் இப்போ பரந்தூர் வரைக்கும், அரியலூர் அனிதா பிரச்சனையில இருந்து தூத்துக்குடி ஸ்னோலினுடைய அம்மா எனக்கு தெரியும். அந்த அம்மாவை மேடையில் வச்சு 1 மணி நேரம் நான் சமாதானம் பண்ணுவேன். அவங்க வீட்டில் போய் நடுராத்திரி இந்த மாதிரி பைக்கில் சாதாரணமாக போய் உட்காந்த மனுஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 25 வருடத்துல அவர் எடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கூட தப்பாவே இல்லை. ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ரூட்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய ரூட்ஸை வந்து நீங்கள் பார்க்கிற பொழுது பல விஷயங்கள், பல துறைகளில் இருக்கக்கூடிய மக்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஃபுல் டைம் பொலிட்டிஷியனை விட ஒரு டாக்டர், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஆங்கர், இவங்களாம் வருகிற பொழுது பாலிடிக்ஸ் வந்து மறுசுழற்சி ஆகும், ரீசைக்கிள் ஆகும். ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது ஒரு ஒப்பற்ற தலைவராக என்னுடைய தளபதி எனக்கு தெரிந்தார். அவர் எடுத்த எந்த ஸ்டாண்டுமே தப்பு கிடையாது. அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ண மாட்டார், டீப்பா அனலைஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுவார். இல்லை, நான் வெவ்வேறு துறைகள்ல இருந்து அரசியலுக்கு வரும்போது மறுசுழற்சி ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க அரசியல் பண்றதுக்கு அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அரசியல்வாதிகள் இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்ற விமர்சனம் காலமா இருந்துட்டே இருக்கு. அவங்க விமர்சனம் சொல்றவங்க ஆரம்பிக்கும் போது இதே விமர்சனத்தை அவங்க மேல சொல்லுவாங்க. எல்லாருமே பிறக்கும் போதே பிறப்பின் அடிப்படையில ஒரு தலைவர் வந்து ஒரு அதிகாரம் வந்து தீர்மானிக்கப்படக்கூடாது. வளர வளர அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குவாங்க. இப்ப உக்ரைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன நாடு, ரஷ்யாவுக்கு எதிராக எப்படி சண்டை செய்யுது. உக்ரைனுடைய பிரசிடென்ட் யாரு? ஜெலன்ஸ்கி. ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர், காமெடியன். அமெரிக்காவினுடைய பாப்புலரான ஒரு கவர்னர் அர்னால்டு ஸ்வாஸ்நேகர். அப்பா அர்னால்டு யாரு? நடிகர். என்டிஆர் தெய்வமா பார்த்தாங்க மக்கள், பல முறை ஆண்டவர், அவர் ஒரு நடிகர். இந்த பக்கம் அண்ணா அவர்களே எழுத்தாளர், சினிமாவில் நிறைய எழுதியிருக்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அம்பாள் இன்றைக்கடா பேசியிருக்கிறார் அப்படின்னு எழுதினார் பாருங்க பராசக்தியில. அவர் சினிமாவிலிருந்து வந்தவர். ஸோ கலைத்துறையில் இருந்து பொதுத்துறைக்கு, இந்த சமூக சேவைக்கு வராங்க பாருங்க அரசியல்ல, அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கும், அதை எதையாவது சரி பண்ணுன்ற ஒரு நல்ல எண்ணமும் இருக்கும். அதனுடைய நீட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லவே வேண்டாம், உலகமே சொல்லுது. ஜெயலலிதா அம்மாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனுடைய நீட்சியாக புரட்சி கலைஞர் கேப்டன் வந்தார்.
அதனுடைய தொடர்ச்சியாக இது வரைக்கும் அவங்களாம் வந்தப்ப அவங்க மீது விமர்சனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களா, அது இல்லை இது இல்லை அதில் அது இப்படி இருந்திருக்கலாம், அது எல்லாமே ஒரு ரெக்டிஃபை பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா டீப் அனலைசிஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த மனுஷன் வந்திருக்காருங்க. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி நான் பர்சனலா பாக்குறேன்ல, பெஸ்ட் ஹியூமன் பீயிங், ஒரு பரிசுத்தமான இதயத்துக்கு சொந்தக்காரர். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம்னு விஎம்ஐன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு பாருங்க. வெறும் விஎம்ஐ மூலமா தன்னுடைய படங்கள் வருகிற பொழுது பப்ளிசிட்டிக்கு மட்டும் அவங்களை பயன்படுத்தாம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணார். எத்தனை குழந்தைகளை படிக்க வைத்தார், எத்தனை இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினாங்க, ரத்த தானம் பண்ணாங்க. கொரோனா காலத்துல, கொடிய பேரிடர் காலத்துல அந்த சின்ன பசங்களை சோஷியல் சர்வீஸ் நோக்கி மடைமாற்றம் பண்ணாரு பாருங்க. இஸ் எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர். எல்லா திமுக காரங்க வீட்டுள்ளாரையும் ஒரு விஜய் ஃபேன் இருப்பாங்க கண்டிப்பா. சோ அவர் ஒரு திமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாஜக, விசிக இருக்காங்கல்ல. எஸ், எல்லா அரசியல் கட்சி குடும்பத்தின் உள்ளாரையும் ஒரு தீவிரமான விஜய் ஃபேன் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பண்பட்ட ஒரு நடிகர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு ரியல் லைஃப் சாம்பியன் அவர். ஏன் தாவேக்கா, ஏன் விஜய் சார்? இது நான் ஒரு நாள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேச வேண்டிய டாபிக், அவ்வளோ இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்கறதால சுருக்கமா சொல்றேன். ஒரு 8-10 நிமிஷத்துல கூட முடிக்கலாம். அதாவது உலகத்திலேயே இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னப்ப கட்சி ஆரம்பிச்சார். இந்த வயசுல அரசியலுக்கு வராரு, சினிமாவை விட மாட்டாருனப்ப இதான் என் லாஸ்ட் படம் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படி லெஃப்ட் ஹேண்ட்லங்க, என்ன சும்மா சொல்லலாம் 200 கோடி 250 கோடின்றாங்க ஒரு படத்துக்கு. யாருக்கு மனசு வரும், வேண்டான்ற. சரி, இவர் உள்ள வந்துட்டாரு, இவர் வந்து பேச மாட்டாருனார். மாநாடு போட்ட தலைவன் பிச்சு உதறிட்டாப்ல. உண்மையிலே கடவுள் சத்தியமா சொல்றேன், காசு கொடுக்காம பிரியாணி வாங்கி தராம ஆர்கானிக்கா வந்த கூட்டம். 6 மணிக்கு கூட்டத்தை முடிச்சலாம். இதுக்கப்புறம் வந்தா என்ன பண்றது, கூட்டத்தை சமாளிக்க முடியாது, மாநாட்டை முடிக்கிற அளவிற்கு மற்ற மாநாடுலாம் விடிய விடிய நடக்கும். அதன் பிறகு இவர் பொது பிரச்சனையை பேச மாட்டாருனாங்க. பரந்தூருக்கே வந்தார். வேங்க வயலுக்கு ஒரு வரப்போறான்றனா அவசர அவசரமா உளவுத்துறை வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. ஸோ இவர் எதையெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் பண்ணி காட்டக்கூடிய ஒருவர். எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கு இதுதான் கொள்கைன்னு கொள்கை தலைவர்களை எக்ஸிபிட் பண்ணி, இப்போ பெரியார் அவர்கள் பேசிய பெண்ணுரிமை, காமராசர் சொன்ன பொதுவாழ்வில் தூய்மை, வேலுநாச்சியார் பேசிய மண்ணுரிமை, தியாக கடல் அஞ்சலை அம்மாள் காட்டிய தியாகம், இதையெல்லாம் காமிச்சு இவங்க தான் என்னுடைய கொள்கை தலைவர்கள், இந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி தெளிவாக ஓப்பனாக தைரியமாக சொல்லி வர ஒரே தலைவர் சமகாலத்தில் இவர் தான். நான் அவங்களுக்கு எதிராக வரேன், இவங்களுக்கு எதிராக வரேன், இவங்களை நாம் வந்து இது பண்ணோம், வெறுப்பு அரசியல் கிடையாது. நான் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறேன், எதிர்ப்பு அரசியல் பேசுகிறேன்றார். வெறுப்பு அரசியல் வேறு, எதிர்ப்பு அரசியல் வேறு. அண்ட் இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கூட சில சமயம் மேடைகளில் என்ன அறியாமல் எங்கேயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கூட தனிநபர் தாக்குதலோ இந்த வார்த்தை அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப பார்த்து மெஷர் பண்ணி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு வாய்ஸ் மேனுக்குள்ள ஒரு ஜென்டில்மேனை வந்து அந்த ஒரு குணத்தை வந்து அவர் காட்டிகிட்டே இருப்பார். அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின்குள்ளார ஏன் வரணும்னா, நான் யாருங்க, நான் பேச்சாளர். ஒரு பேச்சாளர்லேருந்து பேராசிரியர் வரை, மாற்றுத்திறனாளியில் இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வரை, மாவட்ட செயலாளர் போன்ற பெரிய பொறுப்புகளை எல்லாம் தரக்கூடிய ஒரே கட்சி இவங்க தான். நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த கட்சியில ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்கிறாங்க? வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடியை, ஒரு மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளரா எந்த கட்சியிலையாவது போட்டிருக்காங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க நாளைக்கு என் நம்பர் இருக்கு, உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, காமிச்சா நான் அஃப்கோர்ஸ் சந்தோஷம் ஒத்துக்கிறேன். இப்போ நானே ஒரு மாநில பொறுப்பில் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் முதல் விஷயம் அவங்ககிட்ட சொல்லி, பொது செயலாளர்கிட்ட சொல்லி தான் நான் ஒரு விஷயத்த செய்யணும். புரோட்டோகால் இருக்கு, அது ஒரு அதிகாரம். பெண்களுக்கு தரோம், கை குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வராங்க, அவங்கள மாவட்ட செயலாளர் தரோம். ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு தரோம், அவங்க ஆட்டோ ஓட்டுநருங்கிறதுக்காக தரல, அவங்க கை குழந்தை வச்சிருக்காங்க தரல. அதே மாதிரி இவங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுக்காக தரல. அவர்களுக்குள்ளார ஒரு ஆளுமை இருக்கு. நேர்காணல் பண்ணி யோசிச்சு பாருங்க, ஒரு நைட் இவர் தான் இவங்க தான் அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டால் யாராவது கேள்வி கேட்க முடியுமா தலைவருக்கு எதிரா? ஆனால் 1 மாதம் எடுத்து எல்லாரையும் வர வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணி நேர்காணல் பண்ணி, இந்த ஒரு ரீசனே போதுங்க தமிழக வெற்றி கழகத்தில். இல்ல, அதுதான் சொல்றேன், நீங்க திறமையை பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆனா இந்த மற்ற கட்சிகளா இருக்கட்டும் இல்ல மற்ற இடங்கள்ல கை குழந்தை வச்சிருக்காங்க, அவங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? அப்படியான காரணங்களை சொல்லி தவிர்க்க தானே பார்ப்பாங்கன்னு சொல்றேங்க. நியூசிலாந்துல பார்லிமெண்ட்ல அந்த அம்மா ஏஞ்சி பேசுது, பிரதம மந்திரி கையில கை குழந்தை பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே பேசு. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட், இப்படி உலகம் முழுக்க பெண்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு இஸ்ரோ உள்ளார தமிழ்ல இருமொழி கொள்கையில படித்த எத்தனை லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்க தெரியுமா? இதே சிட்டிக்குள்ளார எத்தனை லேடி ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? நான் இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன்,
ஆண்களை விட ஒரு வகையில பெண்கள் வந்து ஆளுமை மிக்கவர்கள். இது சரிநிகர் சமானம் பாலின சமத்துவங்கிறத தாண்டி அவர்களுக்கான வாய்ப்பு திட்டமிட்டு தடுக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. அப்பெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுப்பா, அவங்களுக்கு ஒழுங்கா கொடுக்கணும், அவங்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்கணுங்கிறத ரொம்ப பெரிய ஒரு தெளிவு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு. தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அது இருக்கு. இந்த ஒரு ரீசனே போதும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கு. அப்புறம் இது த்ரூஅவுட் இந்த ப்ராசஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு எங்க கட்சியில இல்லை, எல்லாரும் இருக்குமாங்களா, எங்க கட்சியில ஒன்னே ஒன்று இல்லை, ஈகோ இல்லை. பெரியவன் சின்னவன் அவனை இது பண்ண அவனை இந்த உள்கட்சி வீட்டெல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு பொறுப்பு சொன்னா அன்னைக்கு இந்த தோழர்கள் அடைந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு உடம்பு முடியல, அதனால நான் எப்பா போதும்பா யாரும் வராதிங்கன்ற அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான இடம், சிறப்பான இடம், வளர்ச்சிக்கான இடம் தமிழக வெற்றி கழகம். ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்கள் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு பேச்சாளராக பார்த்துருக்கோம், ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், தமிழ் மேலே ஆர்வம் கொண்டுள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி அரசியல் அப்படின்ற ஒரு பயணத்துக்கு வரும்போது இவர் எப்படி இருந்தார் முன்னாடி அப்படின்ற ஒரு ரீகால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்ல. விவரம் தெரிந்த வயது முதலே தமிழின் மீது பற்று கொண்டவன். ஹைகோர்ட்ல வேலை பார்த்த அப்பா தினந்தோறும் வீட்டுக்கு வரும்போது தின்பண்டங்களுக்கு பதிலாக குட்டி குட்டியாக புத்தகங்களை வாங்கி தந்தவர். என் அப்பா தான் என்னைய வந்து நான் ஒரு ஆறுதல் பரிசு வாங்கினா கூட ஆஸ்கர் பரிசை கொண்டாடுவார். பரிசே கிடைக்காத போட்டிகளுக்கு கூட போட்டி போட்டு கொண்டு போய் சேர்த்து விடுவார். அம்மா திட்டுவாங்க, எதுக்குங்க காசு வீணாக்குறீங்க, அந்த காலத்துல ஒரு 10 ரூபா 50 ரூபா வேஸ்ட் ஆகுது, ஆனால் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அப்பா விடாம எல்லா போட்டியும் போடா வாடான்னு என்கரேஜ் பண்ணுவார். அப்படி ரொம்ப விவரம் தெரிந்த வயசுலேயே நான் பார்த்து வைந்தது வந்து இந்த தமிழ், அந்த தமிழ் மேடை, அந்த பேச்சு. அப்போ சில மேடைகள்லாம் பிரமிப்பாக இருக்கும். இந்த அரசியல் தலைவர்கள் வருவது, கவிதை நடையில் பேசுவது, அப்படியே கொட்டு மடையில் பேசுவது, அதை பார்த்து பார்த்து வைந்ததால் எனக்குள்ளார ஒரு பேச்சாளனும் ஒரு தமிழ் ஆளுமையும் ஒரு தமிழ் பற்றும் உருவாச்சு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்போதிலிருந்து எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு என்னோட 7, 8, 9 வயசுல நான் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து 9 வயசுங்கிறது ரொம்ப யங் ஏஜ்ல சார். நான் எங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகி 9 வருஷம் கழிச்சு தான் பிறந்தேன். அப்பா வந்து ரொம்ப தீவிரமா அவரை பார்க்க யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வருவாங்க. அப்புறம் அப்பா அந்த ஏரியால வந்து இல்ல 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 அப்பா ஒரு ஹைகோர்ட்ல வேலை பார்த்த ஒரு செக்ஷன் ஆபீசரு. ஆனா அவருக்கு வந்து அவர் ஒரு பகுத்தறிவாளர். அவர் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பா அந்த ஏரியால ஒரு அம்பேத்கர் சிலை அமைக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா ஏதாவது ஒன்று பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பாட்ட வந்து முறையிடுவாங்க. அவர் உடனே அது வந்து காவல் நிலையத்தில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், சட்டம் சார்ந்த உதவிகளை செய்து தரதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து வேந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்து வேந்த பொலிட்டிக்கல் ஃபீல்ட்னா அந்த 9 வயசில் வந்து த டவுன்ஃபால் ஆஃப் 91 to 96 ஏடிஎம்கே டேர்ம் பீரியட் இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மான்ற ஒரு பெரிய ஆளுமையை வந்து அப்போ வந்து ஒரு பெரிய ஊழல் ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி அப்போதான் நான் பார்த்தேன் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தேன். திரும்பி பார்க்குற பொழுது அடுத்த 5 வருஷத்தில் அப்படியே ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல் அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஆமாம். ஸோ அதையெல்லாம் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது எப்படி நடக்குதுங்கிற அந்த சதுரங்க வேட்டையை பார்த்து வியந்தேன். பின்பு நிறைய படித்தது, புத்தக திருவிழாக்களுக்கு சென்றது, பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டது, யுனைடெட் நேஷன்ஸுடைய SDG கோல்ஸ் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் நம்ம தேடி படிக்கிறது தாங்க. அந்த படித்ததை பல பேரோடு சொல்வதற்கான மேடைகள் அமைந்தது. 8 படம் நடித்த 2 வெப் சீரிஸ் எடுத்தேன். நானே ரொம்ப சுமாராக ஒரு படம் எடுத்தேன். இது எல்லா நதி வழி பயணமும் இந்த கடலையை வந்து தொடுவதற்காக ஒன்று தான். ஓகே. பட் ஆனால் பேச்சாளராக இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நிறைய மேடைகளுக்கு போய் நிறைய பேர் பேசுறதை கேட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி அரசியல் கருத்தரங்குகளுக்கு, அரசியல் பயிலரங்குகளுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த தலைவரை பார்த்து வியந்திருக்கீங்க? நாஞ்சில் சம்பத்தண்ண ரொம்ப கடுமையாக அப்போ தான் பல்லாவரம் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போயிருந்தேன் ஜெயலலிதா அம்மாவை பற்றி. ஏன்னா பொட்டோவில் இவங்க இது பண்ணிட்டாங்கல்ல. அடுத்த வாரம் பார்த்தா எதிர்பார்க்காம அண்ணன் வைகோ வந்து அதிமுகவுடைய கூட்டணி வச்சுட்டாரு. இப்போ இந்த வாரம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பேசுவது நாஞ்சில் சம்பத். நாங்கெல்லாம் போயிட்டு பெரிய கூட்டம். என்ன பேசுவார்? போன வாரம் கழுவி ஊற்றிருக்காங்க மனுஷன். என்ன பேச்சுதான், அதுதான் பேச்சு இல்லை, அப்படி திட்டு. இப்போ இந்த வாரம் கூட்டணியை வச்சோன்னு சொல்லணும், மேலே ஏறினாரு. அப்படியே இந்த மயான அமைதியும்பீங்களே, மயான அமைதி, மைக்க பிடிச்சாரு, அப்படியே தமிழ்ல சொல்லிட்டே வந்தாரு. நான் தான் சொன்னேன், இதே மேடையில் பேசினேன், அவரை இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன். நாங்களாம் வா இருக்கோம். 20 நிமிஷம் பில்டப் பண்ணாருங்க. என்னெல்லாம் சொல்லி அவங்களை திட்டினேன், அந்த அம்மையார் எல்லாம் சொல்லி 20 நிமிஷம் திரும்ப மென்ஷன் பண்றாரு. இன்னும் புரியல எங்களுக்கு.
20வது நிமிஷம் அப்படி துண்டு அப்படி தூக்கி விட்டு வைக்க சொல்ல பண்ணி, நான் தான் இவ்வளவு சொன்னேன். ஏன் சொன்னேன் தெரியுமா? எங்கள் வீட்டு சகோதரியை குறித்து நான் தான் சொல்லுவேன், அவர் எங்கள் வீட்டு சகோதரி, இந்த நாட்டை காக்க வந்து தெய்வம்ட்டாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. நானும் அப்படியே பாக்குறேன், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. அடுத்த 1 மணி நேரம் பேசினாருங்க. எல்லார் கண்ணிலையும் தண்ணி. ஏன் திமுக வீழணும், ஏன் மறுபடியும் நாங்கள் அதிமுகவோட கை கொடுத்தோம், அந்த அம்மா வந்து எவ்வளோ பெரிய தலைவர், எங்கள் தலைவர் எவ்வளோ பேரெல்லாம் அவர் பேசுனது வந்து நான் பார்த்து வியந்த அரசியல் பேச்சு. நான் தான் சொல்லலாம். ஐயா தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன், அவர் எப்பவும் மிஸ் பண்ணுறேன். இலக்கிய மடையில் சலங்க கட்டி ஆடிடுவார். 2 மணி நேரம் பேசுவார், சிலிர்த்து போயிடும். என்ன பேச்சு, அடேங்கப்பா. பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சிறந்த ஆசிரியர்னா மதிப்பிற்குரிய முனைவர் கு ஞானசம்பந்தம் ஐயா வந்து ஒரு பல்கலைக்கழகங்க. கு ஞானசம்பந்தம் ஐயா ஒரு மேடையில் என்னை மிரட்டிட்டாருங்க. அவர் நிறைய ஜட்ஜாக வந்திருக்காரு, அவர்கிட்ட ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். சின்ன பையனா ஷார்ட்ஸ்லாம் போட்டு வாங்கியிருக்கேன், ட்ரௌசர்லாம் போட்டு. ஒரு மேடை வந்து எழுத்தல் சுஜாதா தவறிட்டார். தவறுன சில நாட்களில் ஒரு இரங்கல் கூட்டம் வைக்கிறாங்க. இப்போ அங்கே கமல் சார் வந்திருக்காரு, வசந்த் சார் ஏற்பாடு பண்ணியிருந்தார், இயக்குனர் வசந்த், பாலகுமாரன் வந்திருக்காரு, எல்லாரும் மிஸ்ஸஸ் சுஜாதா வந்திருக்காங்க. எல்லாரும் பேச பேச மிஸ்ஸஸ் சுஜாதா இன்னும் கஷ்டமாக வராங்க. இப்போ நான் அந்த ஓரமாக நின்றுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணேன். நான் இப்போ ஊடகவியலாளர் இருக்கேன். அப்போ பாலகுமாரன் சார் வந்து கூப்பிட்றாங்க. அவர் எழுந்து மறுபடியும் உட்காந்துட்டார். அவர் கண்ணீர் பொல 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 பொலன்னு கொட்டுது. முடியலடா நீ விட்டுருங்கடான்னு உட்கார்றாரு. இந்த பக்கம் கமல் சார் இருக்கார், எல்லாம் பார்க்குறோம். இப்போ கு ஞானசம்பந்தம் சார் அழைக்கிறாங்க. அவர் சார் என்ன பண்ணார், மேலே ஏறினார். ஏறி எல்லாம் கரெக்டுங்க, இந்த விதியெல்லாம் சொல்லி எல்லாம் வந்து சுஜாதா அவர்களினுடைய எழுத்து நடையில் வரக்கூடிய நகைச்சுவை உணர்வை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாலாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அவர் பேச திருமதி சுஜாதா அம்மா மனசு விட்டு சிரிக்க திடீர்னு ஒரு துண்டு சீட்டு கொண்டு வந்து நிக்கில் முருகன் வச்சாரு. பேச்சை முடிக்க சொல்கிறாங்களோ அப்படின்னு நாங்களாம் பார்த்தோம். அந்த அவரை பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் இல்லை, கமல் சார் வந்து துண்டு சீட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் இன்னும் சிறிது நேரம் பேசுங்கள், நீங்கள் பேச பேச அந்த அம்மா முகத்தில் மகிழ்ச்சி வருகிறதே, இதுதான் இப்போ நம்ம பண்ணணும், பேசுங்கள்னு கொடுத்துருக்கான்றோன்னே அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். நான்லாம் உண்மையிலேயே ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஆல்ரெடி ஸ்டாண்டிங்கு, அதுலேயே ஒரு ஓவேஷன் கொடுத்துறேன். என்ன பேச்சுக்கு ஒரு பேச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு மனசு அப்படியே மடைமாற்றுங்க, காயத்துக்கு அப்படியே மருந்து தரும். ஸோ நான் பார்த்து சமகாலத்தில் அதிகமாக வியக்கக்கூடிய என்னுடைய குருநாதர்னா, நல்ல பண்பாளர்னா, எந்த இடத்துலையும் பாசிட்டிவாக பேசக்கூடிய நடமாடும் பல்கலைக்கழகம் முனைவர் கு ஞானசம்பந்தம் ஐயா. ராஜ்மோகன் சாருக்கு வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? நான் வந்து இலங்கையில் 4 ஆண்டு காலம் வேலை செய்ய போனேன். அங்கே இருக்க ஒரு ரேடியோ ஸ்டேஷனில். அதுதான் என்னுடைய தமிழை திருத்தினாங்க அங்கே இருக்கவங்க தான். அங்கே போன உடனே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவங்க தான் கவிதா. ஸோ அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது இந்த ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல். முதல்ல கவிதா யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க தான் இப்போ எனக்கு மனைவியாக இருக்காங்க. ஸோ அங்கே ஃப்ரெண்டாக வந்தாங்க, நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், என்னை விட பெட்டர் ஹியூமன் பீயிங். ஆமாம், யாராக இருந்தாலும் அவங்கள காயப்படுத்தினவங்களா இருந்தாலும் அவங்க ஒரு ஹெல்ப் கேட்கும்போது முதல்ல ஹெல்ப்பை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலை பார்ப்பாங்க. ரொம்ப மோசமாக அவங்கள பற்றி பேசினவங்களை கூட அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க, சரி விடுங்க ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டாங்கன்னு. எனக்கு சில நேரம் என்ன அறியாமல் நான் சமநிலை குலையும் போது அந்த இடத்துல பொறுமையாக இருந்துட்டு அடுத்த நாள் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இடத்துல அப்படி கோவப்பட்டுறக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காதல் திருமணம் தான். வீட்டில் வந்து சொன்னேன், ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. சைலண்ட்டாக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. அதான் எங்கள் அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, டே என்னடா ஏன்டா அப்படி இருக்கேன்ட்டுன்னா, ஒரு 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 2-3 நாள் சாப்பிடாம உண்ணாவிரதம்லாம் இருந்தேன். எவ்வளோ சீன்லாம் போடுறேன்னாங்க. இல்லைம்மா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஓகே, அதே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ வந்து வாக்கு கொடுத்தியா அப்படின்னாங்க. நான் அப்படியே யோசிச்சு, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால ஆமாம்மா உன் மேலே சத்தியமா, அம்மா மேலே சத்தியமா உன்னை தான் கட்டிக்குவேன்னு வாக்கு கொடுத்துருங்கம்மா. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், தூக்குறா பொண்ணை யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் எங்கள் அம்மாவினால தான் எங்கள் திருமணமே நடைபெற்றது. கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க கவிதா வீட்டில் என்னோட. அப்புறம் அவங்க வீட்ல ஒத்துக்கல. ஆமா, அப்ப இருந்த அம்மா சொன்ன மாதிரி நிஜமாவே தூக்கியாச்சு. தூக்கலாம் இல்ல, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்களா வந்துட்டாங்க. அப்புறம் திருமணம் நல்லபடியா நடந்து 2 பசங்க, பகத்சிங், தீரன். அப்புறம் குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க ஃபேமிலி இப்போ என் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலி தான். ரொம்ப நல்லா பேசுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். ஓகே, இல்லை ஏன் இதை நான் கேட்டேன்னா, லைஃப் பார்ட்னர் அப்படின்ட்டு வரவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் நிறைய ஃபேண்டசி அந்த ரேஞ்சுக்கு யோசிச்சு வைப்பாங்கல்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என் ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு. பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம நம்மள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே லவ் மேரேஜ். அதாவது லவ் மேரேஜ்ங்கிறத விட வாழ்க்கைங்கிறது என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம கொஞ்சம் மாத்திக்கிறது தான் லைஃப். நீ ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கேன், கொஞ்சம் 2 பேரும் மிடில் கிரவுண்டுன்னு சொல்லுவோம், நகர்ந்து வர்றது தான் லைஃபு. எனக்கு சில உணவு பழக்க வழக்கம் இருக்குது, அது அவங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை. ஆனால் எனக்காக நான் சாப்பிடும்போது அந்த இடத்துல முகம் சுளிக்காமல் அமைதியாக இருப்பாங்க.
அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. பயங்கரமா சாமி கும்பிடுவாங்க. அவங்க வந்து எங்க போனாலும் ஒரே சாமியார் மாதிரி சாமி படங்களா இருக்கும். நான் எங்க அப்பா ஒரு பகுத்தறிவாளருங்கிறது நான் சாமி கும்பிடுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப அதீத மூட நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. பட் அவங்க பண்ணும்போது நான் சாமியை விட அவங்கள ரசிப்பேன். ஒரு கவிதை கூட சொன்னேன் விஜய் டிவி. நல்லா இருக்கே, சாமியை விட அவங்கள ரசிக்கிறது. ஆமாங்க, நான் ஒரு கவிதை சொன்னேன் விஜய் டிவில. ஒரு கோபிநாத்தனை கூட ரசிப்பார். அது நீ வியாழக்கிழமை விரதம் இருக்கிறாய், நீ வியாழக்கிழமை விரதம் இருக்கிறாய், ஒரு நாள் முந்தி பிறந்திருக்கலாமே என ஏங்குகிறது வெள்ளிக்கிழமை. நீ கந்த சஷ்டி விரதம் இருக்கிறாய், கந்தனை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என பேசிக் கொள்கிறார்கள் வள்ளியும் தெய்வானையும். அது மாதிரி நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். அதனால அவங்க பண்ற ஆன்மீகம் என்பது அவர்களுக்கு நிம்மதி தருதா, பண்ணட்டுமே, நல்லா பண்ணட்டுமே. எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கரியர் லெவல்ல இருக்கும்போது தான் அவங்கள மீட் பண்றீங்க, அது வேற. பட் அடுத்தடுத்த டிரான்சிஷன்ஸ் நம்ம போகும்போது நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோம்ல. ஒர்க் நிறைய இப்ப நம்ம சாலிகிராமத்தை தாண்டறோம். இங்க ஒரு ஃப்ளோர்ல நான் ஷூட்டிங்ல இருந்தேன். ஓகே. அப்ப வீட்ல அப்பதான் 2 பசங்க, குட்டி பசங்க விட்டு வந்திருந்தேன். போகும்போது நான் சில சமயம் சொல்லிட்டு போவேன், முக்கியமான ஷூட்டு, கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போவேன். அன்னைக்கு மாதிரி சொல்லிட்டு போனேன். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியனை இன்டர்வியூ பண்ண போகிறேன், முக்கியமான ஷூட்டிங் அன்னைக்கு. ஸோ அப்படி போனால் அந்த சில மணி நேரத்தில் என்ன ஆயிருக்கு, 2 பசங்க விளையாடி அது ஈர்க்குச்சிமோ, இந்த தொடப்பம் இருக்குல்ல, அதில் குச்சி குச்சியாக இருக்குமே, குச்சி தொடப்பம், அந்த குச்சியை எடுத்து இவனுங்க கத்தி சண்டை போட்டிருக்கானுங்க 2 பசங்க. அது பண்ணால் என்ன ஆகும், கரெக்டாக சின்னவன் இருக்கான்ல, அவன் எம்ஜிஆர் மாதிரி போய் பெரியவனுடைய கண்ணிலே குத்திட்டான். குத்தி ரத்தம் வந்து, இப்போ பெரியவனையும் தூக்கி சின்னவனை தனியாக விட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டி பையன். அவனையும் தூக்கி ரோட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இந்த குழந்தையும் காப்பாற்றி, இந்த குழந்தை கில்ட் ஆகிடும் டக்குன்னு தப்பு பண்ண, அந்த குழந்தையும் இந்த பதட்டத்தில் கிளம்பும் போது அந்த வீடை வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மூடி அந்த கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணி விளக்கெல்லாம் அணைச்சி குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து 2 பேரையும் சமாதானம் பண்ணி படுக்க வச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மெசேஜ் வரும், உங்கள் வேலை முடிந்து விட்டதா அவங்க வரும். அப்படி மெசேஜ் எனக்கு தெரியும் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு. கரெக்டாக நானும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி இன்டர்வியூ முடிஞ்சது, கெஸ்ட்டு கிளம்பிட்டாங்களா, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்களா, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா, ஒரு விஷயம் சொல்லுமா சொல்லுன்ட்டோன்னே ஆரம்பிப்பாங்க. நம்ம பையன் என்ன பண்ணா தெரியுமான்ட்டோன்னே அப்படியே திக்குங்க. பட் அந்த 3 மணி நேரத்தை அவங்க சமாளித்து, இது ஒரு சாம்பிள் தான். ஓகே புரியுது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஐயோ, அப்படி ஒரு பார்ட்னர் வந்து எல்லாருக்கும் அமையணும். உண்மையிலேயே எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுடைய பெரிமீட்டர்ல பக்கத்துல இருக்கக்கூடியது நம்ம பார்ட்னர் தான். அப்ப அவங்களுக்கு வந்து தெரியணும் சிபிஆர்னா என்னன்னு தெரியும், ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு தெரியணும். ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்மளை பாத்துக்கிறது வந்து ஒரு வயசு வரைக்கும் அப்பா அம்மா பாத்துக்குவாங்க. அப்புறம் அப்பா அம்மாவை நம்ம பாத்துக்கணும். நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பாத்துக்கிறாங்களோ அந்த ஸ்தானத்தில் நம்மை பார்த்து கொள்ளக்கூடிய கணவனோ மனைவியோ வாய்ப்பது வரம். கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்க எப்படி ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு டேடா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஒரு நல்ல நண்பன். எங்க வீட்டுல சண்டை வர்றதுக்கு காரணமே நான் இப்படி இருக்கிறது தான். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரிக்டாக இருக்க ட்ரை பண்ணும்போது சிரிச்சிருவாங்க எல்லாரும். அது தெரில, எனக்கு தண்ணி இயல்பாகவே. எனக்கு இப்போ இங்கே 4 குழந்தைங்க ரோட்டில் விளையாடிட்டு இருந்தால் நான் போய் சும்மா வேடிக்கை பார்ப்பேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா நான் உங்களுக்கு பால் வீசிக்கிட்டு இருப்பேன், அவனுங்க ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அது சுபாவம் சில பேருக்கு இயல்பாக வரும்ல, அது மாதிரி குழந்தைங்கள் மீது எனக்கு கோபப்பட வராது. அதனால நான் 2வது பையன். அதனால நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து என்னோட வயசுல பெரியவங்க கூட எல்லாம் நல்லா சேர்ந்து விளையாடி இருக்கேன். என்ன அவங்க அப்படிதான் நடத்தியிருக்காங்க. இப்போ ரோட்ல எங்கேயாவது ஒரு பையன் சும்மா நின்றுகிட்டு இருந்தா கூட நம்ம ஊர்ல எல்லாருக்கும் அதை பண்ணுறே, ஏன்டா பள்ளிக்கூடம் போல இங்க என்னடா பண்றான்னு யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அவனை அண்ணே இல்லைண்ணே இன்னைக்கு லீவுன்னு, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு தெரியும், இப்படி பேசுவோம்ல. அதனால எங்க வீட்டுல வந்து நான் ஒரு நல்ல நண்பனா தான் இருப்பேன். சில நேரங்கள்ல மிக முக்கியமான விஷயங்கள், அந்த மற்றவங்களுக்கு வந்து மதிப்பு தர விஷயங்கள் அப்போ நம்ம சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சம்பவம் சொல்கிறேன். அவருடைய 2வது பையனுடைய பிறந்த நாளைக்கு நிறைய வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து செயின் போட்டார். அப்புறம் ஹிப்பாபாதி பிரதர் வந்து எடிட்டிங்கில் இருந்து அடித்து பிடிச்சி வந்தார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் வந்து சேரும்போது ஃபங்க்ஷனே முடிஞ்சு அந்த டாய்ஸை வச்சு அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் மேடையில். அவர் வந்துட்டு எல்லாரும் சந்தோஷம். அவனை பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம். குட்டி பையன் வந்தான், வளர்ந்துட்டானே அப்படின்ட்டு, டேய் தம்பி இங்கே வாடா அப்படின்னாரு. அவன் அப்போதான் ஒரு வயசு பிறந்தாள். அப்போதான் பேச ஆரம்பிச்சு. அப்படி திரும்பி நீ வாடா அப்படின்ட்டான். அவர் ரொம்ப ஹம்புலா சிரிச்சு இப்படிதானே இருக்கணும். பட் அப்புறம் தனியா கூப்பிட்டு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொன்னோம், இப்போ வந்து நாம வாடா போடான்னு உங்களை சொல்லலாம், நீங்க அடுத்தவங்களை அப்படி சொல்லக்கூடாது, குறிப்பா வயசுல பெரியவங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்க வேணத்துல ஸ்ட்ரிக்டா இருக்க ட்ரை பண்ணுவேன். மற்றபடி நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப வயசுல பெரியவங்க வந்தாங்கன்னா மரியாதையா தான் பேசுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க.
யாருக்காவது எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா முதல்ல போய் ஹெல்ப் பண்ணக்கூடியது என் பசங்களாக தான் இருப்பாங்க. யாராவது கண் கலங்கினாங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் சில பேர் கோல்டில் கலங்குவாங்கல்ல, சைலண்டாக போய் உள்ளே போயிட்டு அவங்க வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைங்க எப்பவுமே கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்கன்னு ஒரு சினிமா வசனம் வரும். குழந்தைங்க நெகட்டிவாக பேசவே கூடாது. இப்போ எங்கள் வீட்டில் நான் அப்படி தான், நான் அது வந்து அது ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். ஃபாரின்லலாம் நான் போயிருக்கேன், அமெரிக்கா, இது கனடா, ஹாங்காங், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போய் பேசிட்டு வந்திருக்கேன். அங்கெல்லாம் குழந்தை பிறந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சார் எங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு சார், ஒன்று வருங்கால செனட்டர் பிறந்திருக்காரு, அவனு ஹாப்பியாக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்க சொல்லும் போதே ஒரு நகைச்சுவைக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி போட புள்ள பிறந்துச்சு, மாப்பிள்ள கடைசி காலத்தில் பிச்சத்தை கூட காப்பாற்றிடுவானா நம்மள. டேய் ஏன்பா சொல்லும் போதே ஏன்பா நெகட்டிவாக சொல்கிறீங்க? பாசிட்டிவ் காலைல எழுப்பும் போதே பாசிட்டிவாக எழுப்பணும். இப்போ இது ஒரு குட்டி பாப்பாவை எங்கேயாவது நீங்கள் ஒரு கடைக்கு போக பாருங்க, அது உங்களை பார்க்குது, செல்ல குட்டி தங்கம் வாங்க அப்படின்னா வரும். ஏய் இங்கே வா என்ன பண்ணுற அப்படின்னா வராது, மூஞ்ச திருப்பிக்கும். இது மாதிரி எழுப்பும் போது காலையில் நீங்கள் வந்து தங்கமே சிங்கமே எந்திரிப்பா, என்னப்பா இன்னொரு 5 மினிட்ஸா, சரி தூங்கிட்டு எந்திரின்னா சீக்கிரம் எந்திரிக்கணும், இப்படி எழுப்பணும். எப்படி எழுப்புறோம் நம்ம? எருமா மாடு, எனக்குன்னு வந்து எவ்வளவு நேரம் தூங்குற, எனக்குன்னு வந்து பிறந்திய, பக்கத்து வீட்டு பையனை பாரு, நீ இன்னும் இப்படி இருக்கிய, நீ எல்லாம் வளர்ந்து என்ன, அப்படி சொல்லவே கூடாது. ரொம்ப பாசிட்டிவாக காலையில் ஒரு நகைச்சுவையில் ஆரம்பித்து ஒரு ப்ரேயரில் டேவை ஸ்டார்ட் பண்ணி அன்று இரவு முடியும் போது ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லி சிரிக்க வச்சு அவங்க கிட்ட பேசி அப்படிதான் ஒரு ப்ரேயரில் தான் எங்களுடைய டே வந்து க்ளோஸ் ஆகும் 99%. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து பசங்க உங்களை பார்த்து வளர்ந்த விதம், நீங்க அவங்களுக்கு எந்த வகையில இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? அப்பா தானா இல்ல அதை தாண்டி நிறைய பேர்? அஃப்கோர்ஸ் அப்பா வந்து என்னுடைய கடவுள். நிறைய இப்போ நான் உங்ககிட்ட இருந்து எதாவது கற்றுக்க முடியுமான்னு நான் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஸ்டிங்க்லேயே தான் எப்பயுமே இருப்பேன். இப்போ நான் காலையிலேருந்து சந்தித்த மனிதர்கிட்ட அவர் ட்ரெஸ்ஸு கரெக்டாக அந்த ஒயிட்டில் ஒரு சின்ன டர்ட் கூட இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்களே, அவங்க எப்படி கேரி பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய வெக்காபுலரி எப்படி இருக்குது, ஒருத்தங்க சொல்லும்போது ஒரு நல்ல சொல்லிட்டாங்கன்னா என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று தம்பிராமையா அண்ணனை மீட் பண்ணேன். தம்பிராமையா அண்ணன் வந்து ஒரு கடல். அவரு நடிப்புனா ஒரு பக்கம் பண்ணுவார், டைரக்ஷன் ஒரு பக்கம் பண்ணுவார், தமிழில் பூந்து விளையாடுவார். நேற்று அவர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வந்து வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளார ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சுன்னா வாழ்க்கைங்கிறதுக்குள்ள முதல் வார்த்தை வா, பரவாயில்ல என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், வா மேலே வா, வாழ்ந்துரு என்னன்னாலும் பரவாயில்ல, சர்வே பத்துரு. இப்போ அந்த ஈடு எடுத்துருங்க, அதில் வந்து வாக்கு வாகைன்னு வரும். வாகை நம்ம ஜெயிக்கிறது இல்லையா, வெற்றி. இப்படி வாகை மலர் இருக்கு. வாழ்க்கைன்ற ஒரு வார்த்தை வச்சு கடன்னு அடிச்சாரு. அப்புறம் போய் கையை பிடிச்சிக்கிட்டானே, என்ன பேச்சாளர்பாங்க, பேச்சாளர்களுக்கு பிடித்த பேச்சாளர் நீங்க, நல்ல வேலை நீங்க சினிமாக்கு போயிட்டீங்க, பேச்சு துறைக்கு வரல, நாலாம் பொழைச்சிட்டேன் அப்படின்னா அவர் மைண்ட் வாஷ் நினைச்சிருக்கு. நல்ல வேலை இவன் சினிமாவிலே இல்லை, பேச்சு துறைக்கு போயிட்டா, நாங்க தப்பிச்சிட்டோம், இவன் இல்லைன்னா இவன் குடும்பம் பார்த்துருக்கணும் அவர் நினைச்சலாம். ஸோ என்னன்னா யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், என்ன புதுசா கத்துக்கலாம், அவங்க கிட்ட இருந்து எப்படி இன்ஸ்பயர் எல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். சந்திக்கும் மனிதர்கள் எல்லோருமே அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு எதையாவது சிந்திக்க முடியுமா தான் நான் பார்ப்பேன். எம்ஜிஆர் அரசியல் கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கூத்தாடிலாம் அரசியலுக்கு வந்தால் எப்படி அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த டைமில் இல்லை. விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்துச்சு. அண்ட் விஜய் அவர்களுக்குமே அது விவாத மேடைகளில் ரொம்ப அதிகமாகவே ஒழிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வை என்ன? யார் தெரியுமா எம்ஜிஆர்? இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த காலத்தில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல், அதுக்கப்புறம் பியூசின்னு ஒன்று காலேஜுக்கு போய் படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க டிகிரி. இவர் என்ன யோசிக்கிறாரு, 10th மேலே ஸ்கூல்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கம்மி. ஒரு ஆற்றை தாண்டி போனால் ஸ்கூலுக்கு போகலாம், 2 ஆற்றை தாண்டி அத்தனை கிலோமீட்டர் நடந்து எதுக்கு அவன் காலேஜ் போய் பியூசி முடிக்கணும்? அந்த பியூசியை தூக்கு. 10th அப்புறம் +2, அந்த 2 வருஷத்தை அவன் பள்ளிக்கூடத்துலேயே படிச்சுக்கலாம். +2 கொண்டு வந்தது எம்ஜிஆருங்க. 11th 12th. இவர் நீங்கள் கூத்தாடிப்பீங்களா? சத்துணவு தட்டை கையில் பிடித்து அதை சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகள் அவரை தெய்வமாக தான் பார்ப்பாங்க. 7 வள்ளல்கள்னு சொல்லுவாங்க, 8வது வள்ளல் இல்லையா அவர். ஆனால் அவரை எப்படியாவது சிறுமியப்படுத்தணுங்கிறதுக்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தான் கூத்தாடி. சேம் திங் வித் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். வாட் அ மேன். அவருடைய நினைவிடத்துக்கு போயிருந்தேன், போயிட்டு கும்பிட்டுட்டு மேலே மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் கேட்டேன், என்ன மேடம் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம்? சார் வீக்கெண்டில் இன்னும் அதிகமான கூட்டம் சார், ஒரு வீக்கெண்டில் பீக்கில் 12,000 பேர் சாப்பிட வராங்க அப்படின்னாங்க. 12,000 தான் யோசிச்சு பாருங்கள். ஒரு சாட்டர்டே 12,000, அடுத்த சாட்டர்டே
அடுத்த சண்டே 12,000. அப்ராக்சிமேட்டா 10,000ன்னு கால்குலேட் பண்ணாலே எங்கேயோ போகுதே சார். ஒரு பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங்லேயே வந்து 5,000 பேர் தான் கலந்துக்குவாங்க. அதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும்? இந்த 12,000 பேருக்கு 3 வேளைக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ என்ன அறியாமல் நான் அவனை சொன்னேன், என்ன மேடம் இது எங்கேயோ போகுது, நீங்கள் கூட அதிகாரத்தில் கூட இல்லை, கேப்டன் தான் இல்லையே, இது போடணுமான்னு. அந்த மாதிரி டக்குன்னு ஒரு பதில் சொன்னாங்க, நான் இருக்கேனே சார், இவரை நீங்கள் கூத்தாடிப்பீங்க. எவ்வளோ கேரக்டர் அசோசினேஷன் பண்ணாங்க விஜயகாந்த் அவரில். இப்போ தளபதி வருகிற போது வெறும் சினிமா ஃபேமை பயன்படுத்தி அப்படியே எலெக்ஷனில் நிற்காம அவர் பின்னாடி விஎம் என்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனார். ஹேண்ட் பிக் பண்ணி இது மாதிரி நிர்வாகிகளை அவர் அப்பாயிண்ட் பண்ணுறார். எல்லா பிரச்சனையும் அவர் களத்தில் நின்ன ஒரு பிரச்சனை, அவர் தப்பான சூழ்நிலைன்ட்டு அவரை நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ இவர் கூத்தாடி கிடையாது. ரெண்டாவது, கூத்தாடுவது என்ன தவறான தொழிலா? கெட்ட வார்த்தை மாதிரி சொல்கிறீங்க, நீ கூத்தாடி. கூத்தாடினா பெரிய ஆளையாவன், தெய்வத்துக்கு சமம். ஹரிச்சந்திரா என்ற கூத்தை பார்க்கலன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் மகாத்மா காந்தியை மாறி இருக்க மாட்டார். நீங்களை கூத்தாடின்றீங்களே, 2027 என்னென்ன கூத்து பண்ணுறோன்னு பாருங்க. இல்லை, 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, வெறும் ரசிகர் பட்டாளத்தை மட்டுமே வச்சுட்டு இவங்களால என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்ட்டு. ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி, தொண்டர்களை தலைவர்களாக மாற்றி, தலைவர்களை அரசியல் ஆளுமைகளாக மாற்றுவது தான் இந்த கட்சியினுடைய இப்போ வேலை. உட்கட்சி உள்ளார பார்த்து இவங்களெல்லாம் நான் சேர்க்கறது ஏன் திரும்ப நான் சொல்கிறேன்னா, எந்த வகையிலும் தவறான திசையில் போயிடக்கூடாது. தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க இவங்க லாங் ரன்னில் இருக்கவும் முடியாது. இவங்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறது இருக்குல்ல, நான் போய் ஒரு அரசியல் வகுப்பு எடுத்தேன், அதை தவிர இன்டர்னலாக பல மீட்டிங்ஸ் நடக்குது, எங்களுக்குள்ளார இன்டர்னலாக பல டிபேட்ஸ் நடக்கும், எந்த பாயிண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நம்மளை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்தில் ஏதாவது நம்ம எடுத்துக்க முடியுமா, இவ்வளோத்தையும் பார்த்து பண்ணுறவங்கள வந்து நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஒன்றும் தெரியாது, இவங்க ரசிகர்கள். நாங்கள் என்றைக்கோ பொலிட்டிசைஸ் ஆகிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் இந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. தாவேக்காவை யாருமே வந்து உதாசீனப்படுத்த முடியாது. அதில் வந்து அரசியல் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அரசியல் தெரியாதவங்களும் இருக்காங்கல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் 2 வகையான அரசியல் அங்கே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து புக்ஸில் ப்ராப்பராக பேச தெரிந்து, எழுத தெரிந்து, படித்தவர்களா, பாலிடிக்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிந்தவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ஆனால் மக்களை தெரியும், களத்தை தெரியும், அவங்க ஓட்டை வந்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியும். மக்கள் நம்பிக்கை வென்ற பீப்புள்ஸ் லீடராக இருப்பாங்க. நம்ம பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வெறும் பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் கிடையாது, பீப்புள்ஸ் லீடர்ஸும் உள்ள நிறைய கேடர்ஸ் இருக்காங்க. அவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களை நம்ம சிறுமைப்படுத்த முடியாது. அவங்களுடைய பவர் வேறு, இவங்களுடைய பவர் வேறு. அவங்கவுங்களுடைய ப்ரெஸ்ஸில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ எல்லா வகையான கேடர்ஸும் எல்லா வகையான பொறுப்பாளர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், அதெல்லாம் நான் வெளில சொல்கிறதே கிடையாது. நான் ஏதாவது ஒரு வார்த்தை கோபப்பட்டு ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டா கூட ராஜ்மோகன் சார் ஸ்டாண்டர்டுக்கு இது இல்லை, அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், அவருடைய ஸ்டைலே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவார். இதை தாண்டி நான் வந்து உங்களுக்கு டிகோட் பண்ணி சொல்ல முடியாது. அவன் உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு எனக்கு தெரியும், உங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவர் வெரி டீசென்ட் பர்சன். அவங்க எவ்வளவு தரம் தாழ்ந்து போனாலும் நம்ம அந்த ரேஞ்சுக்கு போக வேண்டாம், நம்மளுடைய தரம் அப்படிங்கிறது நாம இறங்கி போகணுங்கிறதுக்கான ட்ராப் தான் அது. அதுக்கு ஈல்ட் ஆகாதீங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் பார்க்காத நெகட்டிவிட்டியா, நான் பார்க்காத ட்ராவலா, உங்கள் ஸ்டாண்டர்டில் நீங்கள் இல்லை, உங்கள் ஸ்டாண்டர்ட் மீனிங் யோசிப்பார். அப்போ என் தலைவர் என்னை ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காருல. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது தலைமை எப்படியோ அப்படி தாங்க. கீழே தலைமையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்கன்னு வைங்களேன், அது கீழே இருக்கவங்களாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து ஒழுங்காக இருந்துருவாங்க. ஒரு கண்டிஜென்சி ஒரு 5% அப்படி இப்படி இருப்பாங்கன்னு வைங்களேன். பட் பெரும்பான்மையாக நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். இதை நான் அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பல முறை நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவரு சொல்லுவார், நம்ம ஒரு மாநாடு நடத்தினா மேடையில் உட்காரவங்க யாருமே மதுப்பழக்கம் இல்லாதவங்களா இருக்கணும், அப்போ தான் கீழே இருக்கவங்களும் மதுப்பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்கள திருத்துங்க. நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன்னா அது கூட உட்காரணும்னு நீங்கள் நினைக்கிறது அன்பு தான், புரியுது. ஆனால் எங்கேயாவது ஒரு இன்னொரு கட்சியை சொல்லுவார், ஒரு இயக்கத்தை சொல்லுவார், ஒரு RSSல வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது முகத்தை காட்ட யார் ஆசைப்படுறாங்க, அவங்க முகத்தை காட்ட வேலை பார்க்குறாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு அவர் சொல்லுவார். எல்லா பிரதான கட்சிகளையுமே ஒரு பெரிய ட்ரீம் என்னன்னா, கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்க தொண்டர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே எங்கே செலிப்ரேட் பண்ணோம், சினிமா தேட்டரில், அதுவும் தெரியும். எங்கே ஒழுக்கமாக இருக்கணும், கட்சி ஆஃபீஸில், அதுவும் தெரியும். வாங்க ஒரு நாள் பனையூர் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒழுக்கத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் அந்த பனையூர் ஆஃபீஸ் உள்ளே பார்க்கலாம். இல்லை, டே 1 நீங்கள் பனையூருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த வைப்ரண்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, நான் கொள்கை பரப்பு செயலாளராக வருவேன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். அதை
நான் ஆஃபீஸில் உள்ளே இருக்கேன், நான் ஆஃபீஸ் உள்ளே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஆஃபீஸ் கேட்டுக்கு வெளியில் சில கேடர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது. உங்கள் நண்பர்கள் உட்பட ஃபோன் பண்ணி, சார் ஆதவ் சார் வந்து கட்சியில் சேர்றாராமே, கேள்விப்பட்டீங்களான்னாங்க. அப்படியா சொல்கிறீங்க, நான் கேள்வியே படல. அவர் பக்கத்தில் தான் வந்தார். அதனால் நான் எப்படி போனேங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நான் பிரதான வாயில் வழியாக வரமாட்டேன். என்னன்னா, ராஜ்மோகன் சார்ட்ட ஒரு விஷயம் நம்பி சொன்னால் அவர் வெளியில் போய் அதை வச்சு விளம்பரம் தேட மாட்டார், வெளில சொல்ல மாட்டார். அது ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, தலைமையே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி சார் அப்படி எப்படி போனீங்கிறது வேண்டாம், பட் அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, உள்ள நுழையும் போது அப்பாடா வரணும்னு நினைச்சோம் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உண்மையா சொல்றேங்க, பாராட்டுக்காக சொல்ல. டிசிப்ளின் அண்ட் டெக்கோரத்தோடைய உச்சமா இருக்கும். உட்கார சொன்ன இடத்துல உட்காருவாங்க, வர சொன்ன இடத்துல வருவாங்க. கடுமையா வேலை நடந்துகிட்டே இருக்கும். தலைவர் வந்துட்டாருங்கிறது அவர் எங்கேயோ வரும்போது அந்த பூட்டிய ரூம்குள்ள இருந்த எனக்கு தெரியும், அந்த வைப்ஸ் தெரியும், அந்த சத்தம், அந்த கைத்தட்டல் பாகுபலி படம் மாதிரி தான் இருக்கும். அவர் உள்ள நுழைச்சிட்டாருங்கும்போது அந்த டெம்போ ஏறுறது தெரியும். அவர் ஒன்ஸ் உள்ள நுழைச்சி கதவை சாத்திட்டாருன்னா, அப்படி உள்ள வந்துட்டாருன்னா அந்த இடமே வந்து அதுதான், அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க, சந்தோஷத்தை காட்டுவாங்க. அவர் வேலைன்னு வந்து உட்காந்துட்டாருன்னா ஒன்று பேசுவார், இன்டர்வியூலாம் பண்ணுவார், சில விஷயம் கேட்பார். அந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே சீரியஸ் நோட்டுக்கு மாறிடுவாங்க. அங்கே உள்ளே இருந்த இடம் வந்து ஒரு நம்பிக்கையின் இடமா நான் பார்க்குறேன். நிறைய கனவுகளோடு நிறைய பேர் வராங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு, பெண்கள், எஸ்பெஷலி லேடிஸ், அவங்க கண்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன். ரொம்ப அங்கே இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய வகுப்பறைக்கு அடிக்கடி போய் பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்கும். மெமரிஸ், நம்முடைய தாயின் கருவறைக்கு போகவே முடியாது, ஆனால் அது ரொம்ப புனிதமான இடமா இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டும் கலந்த இடமாக பார்ப்பேன். ஒரு புதிய சக்தி உருவாக்குற கருவறையாகவும் பார்க்குறேன், பலருக்கும் பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிற வகுப்பறையாகவும் நான் பார்க்குறேன். ஓகே, அரசியல் பயிலரங்கத்துக்கு உங்களை முதல்ல கூப்பிடுறாங்க தமிழக வெற்றி கழகத்துலேருந்து. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, யார் வந்து இவங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அந்த இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயநாதன் ஐயா வராரு, நீங்களும் வரீங்க. அண்ட் அதன் பிறகு கட்சியில் இணைறீங்க, கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வருது. அதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சு? நான் சொன்னேன், இந்த அரசியல் பயிலரங்கம் இப்படி நடக்கும், நான் இப்படி நடத்தணுங்கிறது எனக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி கிடையாது. அரசியல் பயிலரங்கம் நடத்துவதற்கு ஓராண்டு காலத்திற்கு முன்பே எனக்கு தெரியும். நான் இன்னும் சொன்னேன், நான் அந்த பயிலரங்கத்தில் என்னெல்லாம் சிலபஸ் இதெல்லாம் கவர் பண்ணோம், எனக்கு சொல்லுங்க, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம், நீங்கள் ரெடி ஆகிக்கங்க. ஸோ அரசியல் ஓராண்டுக்கு முன்னாடினா கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியேவா? அந்த பேக் எண்ட்ல வர்க் போயிட்டு இருந்திருக்கு, ரொம்ப கடுமையாக போயிட்டு இருந்தது. இது கொஞ்சம் அன்சீனா இருக்கே, இன்னும் நிறைய நடந்ததுங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சதுரங்கத்தில் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு என் எதிரிக்கு மட்டும் கிடையாது, என் கூட இருக்கவங்களுக்கே தெரியக்கூடாது. நான் இப்படி தான் காய் நகர்த்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன கேம்? இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்து இப்போ ஃபோனில் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது, தெரியவும் கூடாது, தெரியவும் படுத்த மாட்டேன். நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், சும்மா ஃபார்தே சேக்லாம் சொல்கிறது கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர்னு பெரிய மனசோட தராங்க, நான் கொள்கை பரப்பு தொண்டர் தான். இந்த போஸ்டிங் இல்லைனாலும் இதை நான் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சிம்பத்தைசர் தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்னுடைய லாஸ்ட்டு ஹோப். நான் அவர் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன். நான் இந்த மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, படித்தவர்கள், பண்பாளர்கள், அன்பர்கள், அத்தனை பேருமே உள்ளே வந்துருக்குறாங்க. ஆனால் அத்தனை பேருக்குமே என்ன நடக்குதுன்னு வெளில நாங்கள் சொல்லவே மாட்டோம். மீறி நீங்கள் சொல்வது, நீங்கள் பேசினப்போ எங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். சில பேர் சிண்டு பிடிச்சிடுவாங்க, சில பேர் கதை திரைக்கதை அதிமுகவுடன் கூட்டணியா தாவேகாவில் என்ன நடக்கிறது என்ன வேணா எழுதிக்கிங்க. அப்புறம் இவர் ஆதவ் வந்ததால இவருக்கு ஜானுக்கு ஆபத்து, ஆனந்துக்கு இது ஒன்று சொல்லட்டா, இதுனா இங்கே சொன்னது, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. மிஸ்டர் ஜானா இருக்கட்டும், அண்ணன் ஆனந்தா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நீங்கள் நினைத்தே நீ கற்பனையில் நினைக்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் சிண்டு பிடிச்ச ஒரு நரேட்டிவ் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். அதை சொல்லி அவங்க சிரிக்கும் போது நமக்கு வந்து டேய் இவளை பற்றியாடா நீங்கள் கதை வசனம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்ற அந்த பர்சனல் ஈகோ இல்லை. எவல்யூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது கட்சி. ஆனால் ரைட் பாத்தில் ட்ராவல் இருக்கிறதால ஈகோவே இல்லை. என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க, நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ராஜ்மோகன் சார் என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும் நீங்களும் இருந்தீங்க, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஓப்பனாக பேசிக்கலாம். இதுதான் அங்கே நடக்குது. நான் சொல்கிறது மண்டலம், மாவட்டம், வட்டம், பகுதி, ஒன்றியம், அது வரைக்குமே எல்லா இடத்துலையுமே கேப்பபிளாகவே 2-3 டீம் இருப்பாங்க. ஆனால் ஏன் பெருசாக எங்கேயுமே நிறைய சண்டை வரலன்னா இதுதான், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, நீ இளைஞர் அணிக்கு போய் நிறைய சண்டை வரல அப்படின்னா அப்போ சின்ன சின்ன சண்டைகள் இருக்கா? சின்ன சின்ன சண்டைகள்னு நான் சொல்ல மாட்டேன், அதிருப்தியாளர்கள் அதை எக்ஸிபிட் பண்ணுறாங்க, அது தவறு. ஆனால் இருக்கும்ல அது எல்லாமே எப்படி இருக்கும்? ஆனால் அவங்க அதிருப்தியாளர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் உண்மையிலேயே நல்ல உண்மைத்தன்மை இருக்குன்னா அதை கண்டறிந்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் தருவதற்கான வேலை நடக்குது. அதுவும் வெளில சொன்னதில்லை.
இல்லை அவங்க அபாண்டமாக பேசுகிறாங்க, ஏதோ வந்து காசு வாங்கிட்டு கொடுத்தாங்க, சாதி பார்த்துட்டு, அதெல்லாம் எனக்கே கோபம் வரும். அப்போல்லாம் we have better things to do. வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் போயிட்டே இருப்போம். அதெல்லாம் என்ன பேச்சு? என்னை சாதி பார்த்து கொடுத்தாங்களா? எத்தனை லட்சம், எத்தனை கோடி கொடுத்தேன் நான் மட்டும் இல்லைங்க, யாருமே அப்படி அந்த மெஷர்மெண்ட் டூலை பயன்படுத்தி இங்கே நடக்கலை. ஸோ உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னென்னா, வெளியில் தெரியாமல் உள்ள நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பாசிட்டிவாக நடக்குது, ரைட் பாத்தில் நடக்குது, எந்த ஈகோவும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அப்போ தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு, தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம் நான். எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணது தான். நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஓராண்டுன்னு சொல்கிறீங்க. கிரவுண்டில் வேலை நடந்தது, விஎம்ஏல வேலை நடந்தது, ஸ்காலர்ஸ்ட்ட, ஜெர்னலிஸ்ட்டை, ஸ்டூடெண்ட் லீடர்ஸ்ட்டை, இதுக்கு முன்னாடி களத்தில் பங்கெடுத்தவங்க கிட்ட அத்தனை பேர்கிட்ட பார்த்து பேசினாங்க, ஹேண்ட் பிக் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆழத்தில், வேர்களில் வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். மேபி இனிமேல் ஃபியூச்சரில் வரும்போது அதோடைய ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து இனிமேல் எலெக்ஷன் இருக்குன்னு தெரியும். அண்ட் எப்படி வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ணாங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அலைவரிசை தான். நானும் அந்த ஈழத்துலேருந்து, ஜல்லிக்கட்டுலேருந்து, அனிதா விஷயத்துலேருந்து முடிந்த அளவு சோஷியல் மீடியாவில், தமிழில் சோஷியல் மீடியாவில் முதல்ல சோஷியல் விஷயங்களை பேசினேன், சமூக விஷயங்களை பேசினேன். முதல் குரலில் எந்தும் ஒன்று என்பதை நான் சொல்லலாம். ஸோ நாம் பேசினதுக்கப்புறம் தான் டூட் விக்கி, மதன் கௌரி அவங்களாம் வந்தாங்க. வெறும் நடந்ததை அப்படியே சொல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது இருக்கு இல்லையா? புதுக்கோட்டை சாந்தின்னு ஒரு ஆத்லெட்டு ஜெண்டர் டெஸ்ட் வச்சு அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி மெடலை ஸ்டிப் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி 10 வருஷம் செங்கல் சூளையில் கொத்தடிமை வேலைக்கு போனாங்க. மதுரை சிருஷ்டி கோபி மூலமாக அது தெரிய வந்து அவங்களுக்காக போராடி ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு பண்ணி ஃபேஸ்புக்கில் மில்லியன் கணக்கில் அதை ஷேர் பண்ண வச்சு எக்ஸ்போஸ் பண்ணது நீங்கள் தானே? நிறைய இருக்கு. இன்னைக்கு பெருமையோடு சொல்கிறேன், சாந்தி அக்கா யார் தெரியுமா? தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீம்ஸோடைய அஃபிஷியல் கோச்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையில் கொடுத்தாரு. நான் ரொம்ப சின்ன பார்ட்டு தாங்க. கோபி நிறைய ஒர்க் பண்ணார், நிறைய அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. பட் அந்த சின்ன பார்ட் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பயன்படுத்தி இப்படி பண்ண முடியும், நீ அன்ஃபிட் ஃபார் அத்லெட்டிக்ஸ்னு சொன்னவங்ககிட்ட போய் யார் அன்ஃபிட்டு? ஒலிம்பிக்ஸில் ஜெண்டர் டெஸ்ட்டை நீக்கணும், ஏன்னா அது ஒரு பொய். என்னைக்காவது விராட் கோலி வாங்க நீங்கள் ஆம்பளையன் டெஸ்ட் பண்ணுவோம், இல்லை பெண்களுக்கு மட்டும் ரன்னிங் ரேஸில் வந்தால் இவங்க பொண்ணா ஜெண்டர் டெஸ்ட் பண்ணுவோம், அது அம்பக், அது ஒரு பெரிய ஸ்கேம். அதெல்லாம் பாதிக்கப்பட்டு 10 வருஷம் கொத்தடிமையாக இருந்தவங்க, தான் தவற விட்ட தங்கப்பதக்கங்கள் எல்லாம் 30 பேரை ஓட வச்சு அதில் பரோட்டா கடையில் வேலை பார்த்தவங்க, கொத்தடிமையாக இருந்தவங்க, கல்குவாரியில் விற்கப்பட்டவர்கள், சைக்கிள் அதுனா பைக் மெக்கானிக் ஷாப்பில் ஸ்பேனரில் அடி வாங்கின குழந்தைகள், அத்தனை பேர் எழுப்பி காலைல 4 மணிக்கு ஓட வச்சு தான் தவற விட்ட தங்கங்களை இன்னொரு தங்கங்களை வச்சு வாங்கிட்டு இருக்கு சாந்திகா. ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோ நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த அலைவரிசையில் அவங்களும் அதே அலைவரிசையில் இருந்ததால் ஈஸியாக பேச ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஈஸியாக எவால்வ் ஆச்சு. அண்ட் வீட்டில் அரசியல் கட்சியில் போய் சேர போகிறேன் அப்படின்னோடனே இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சமூக ஊடகங்கள் மூலமாகவும் கேமராக்கள் மூலமாகவும் அரசியல் பேசிகிட்டு இருந்தீங்க, அதோடு நிறுத்திக்கோங்க, அதெல்லாம் போனால் இன்னும் நிறைய பேர் சேற்றை வாரி இறைப்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் ஃபேமிலியை கூட ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்துடுவாங்க, அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும், அதெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? ரொம்ப அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் தெரியும், நாம் என்ன சொன்னாலும் இருந்தாலும் தோன்றது தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு முழுசாக வந்து அது எதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது, என்ன இப்படி மோசமாக பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவில் இருந்தப்போ நிறைய அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்ரால்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபேமிலியெலாம் எடுத்து பேசுகிறாங்க, நடக்காத ஒன்று, நம்ம பண்ணாத ஒன்றெல்லாம் பண்ணதாக சொல்கிறாங்க, திரித்து பேசுகிறாங்க. அதான் பேசும்போது அவங்களுக்கு சின்ன கன்சர்ன் இருக்குது. நான் சொல்கிறது ஒன்று தான், நமக்கு அடைவதற்கு மிகப்பெரிய இலக்கு இருக்குது, இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல. நான் நைட்டு தூங்கும்போது நான் நிம்மதியாக தூங்குறேன், என் குழந்தை முகத்தை பார்க்க முடியுதுல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் குழந்தைக்கு தெரியும், எனக்கு தெரியும்ல. இது போதும். நீங்கள் எவ்வளவு சேற்றை வாரி வயசினாலும் கூட ஓடுற வேகத்தில் காற்றுலையும் மழையிலையும் அது நினைஞ்சு என் கண்ணீர்லேயும் அது காணாமல் போயிடும். நீங்கள் சாந்தி அக்கா பார்க்கும் போதெல்லாம் சென்னை வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் சென்னை வந்தால் என்னை பார்த்து என் வீட்டுக்கு வந்து என் கையை பிடித்து நன்றி சொல்லி சொல்லுகிற அத்தனை மனிதர்கள் வாழ்க்கையை நான் மாற்றியிருக்கிறேன். அத்தனை நல்ல போராட்டங்களில் நான் களத்தில் நின்று இருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கட்சி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேர் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிப்பாங்க. ஏன் இன்னைக்கு கோபாசே சொன்ன அடுத்த நாளில் வந்து எல்லா கட்சியிலேருந்து திமுக உட்பட அத்தனை கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த நல்ல நேம் இருக்கும்போது இவங்க சேத்தை வாரி வீசுறதுக்கெல்லாம் நாங்கள் குடும்பம் கவலைப்படக்கூடாது. அதனால் அது மீறி நம்ம ஒரு பெரிய லட்சியத்தில் ஓடிட்டுருக்கோம். உங்களை சூஸ் பண்ணி கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க கிட்டே கேட்டிங்களா, ஏன் ராஜ்மோகன், ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு? இல்லை உங்கள் மைண்டுக்குள்ள அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, எனக்கு ஒரு 100% கிளாரிட்டி இருக்குது. இந்த கிளாரிட்டி எப்படிப்பட்ட கிளாரிட்டினா, இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து ஆருடம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி பண்ண மாட்டாங்க, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஈல்டாக மாட்டாங்க,
தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாங்க, பாலிசி மேக்கிங்கில் சரியாக இருக்காங்க, திட்டமிடல் சரியாக இருக்குது, பிரமிடில் வந்து அடுத்தடுத்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, நல்லவங்களா இருக்காங்கன்ற கிளாரிட்டி எனக்கு. அஃப்கோர்ஸ் நான் முடிவான பிறகும் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நேர்காணல் நடந்தது. எல்லா பல கட்ட நேர்காணல் நடந்தது. அங்கதான் எல்லாருக்கும் ஒரு நிறைய கான்ட்ரோவர்சி நினைக்கிறேன். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தை வெளியே விட்டு விஜய் அவர்கள் தனியே நேர்காணல் என்ன நடந்தது அப்படி இப்படி. தங்கமான மனுஷங்க, உண்மையிலேயே நான் சொல்றேன். அதாவது அந்த அந்த இடத்த நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு தெரியல. அந்த மனிதரை வந்து நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எங்க கட்சியில நான் உரிமையா அண்ணன் கூப்பிடுற அவர் தான். ஆனா அவர் என்னை தம்பினே சொல்ல மாட்டார், சார் சார் அப்படிதான் பேசுவார். ஒரே ஒரு வாட்டி அப்பா தவறினப்ப நான் ரொம்ப எமோஷனலா வீக்கா இருந்தப்ப தளபதி பேசினப்ப அண்ணனும் ஃபோன் பண்ணி, சார் நான் உண்மையிலேயே சொல்றேன் சார், நீங்க என் தம்பி, எங்க வீட்டில் வந்தது சார், நீங்க கலங்காதீங்க நாங்க இருக்கோன்னு ஒரு ஃபோன் காலை இறக்குனார். அத்தனை பேர் இறக்குனார். அவரை மாதிரி செயல்வரை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவங்க வந்து அவரை ரொம்ப சிறுமைப்படுத்துறது, அவரை அட்டாக் பண்றது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்புறங்க ஒரு பார்ட்டிகுலரா அவரை மாதிரி ஒரு ஃபேஸ் வேணுங்க. அவர் அப்படி உட்கார்னா உட்காருவார், பசங்க இந்த பக்கம் வானா வருவாங்க. அப்படி ஒரு ஒற்றை தலைமை வேணும், ஒரு ஒரு கமாண்ட் வேணும். அப்புறம் தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம். அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டு வந்தார்ல, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னு பல வாட்டி சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கும். சரி, நம்மளை நம்பி உண்மையிலேயே அவர் ஃபீல் பண்ணி சொல்லுவார், உங்களை எல்லாம் நம்பி தான் வந்திருக்கேன்ப்பா, பார்த்துங்கப்பா அப்படிம்பாரு. அந்த மனிதருக்கு மட்டும் நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது, தீங்கே பண்ணிடக்கூடாது. நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல சொல். அவர் இன்னும் வலிமைப்படுத்துறதுக்காக தான் வேலையை இழுத்து போட்டு பொதுச் செயலாளர் செய்யறாரு. இன்னும் மத்த கேடர்ஸும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 20 வருஷம் 25 வருஷம் அவங்களுடைய வேலையெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி. என்ன, நாங்க வெளியே சொல்லவே மாட்டோம். வெளியே வருவதே இப்ப இருக்க அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸும் விரும்பாது. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? அதனால சைலண்டா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த மூங்கில் மரம் மாதிரி தான். முதல் 4 வருஷம் வளரவே வளராது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வளரும். பார்த்தீங்களா, அது மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், கொள்கை தலைவரா இவங்க பெரியாரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் பெரியார் குறித்து சர்ச்சைகள், நிறைய அவதூறுகள் வரும்போது ஏன் வாயவே திறக்கல? அது மாதிரி ஒருத்தர் கேட்டப்ப நான் என்ன அறியாம, ஐயோ வாய் வலிக்கும் வரை சலிக்கும் வரை பதில் சொல்லிட்டேன். முன்னாலும் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய திசை திருப்பல் அரசியல். என்னோட எதிரி அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண ஓடிட்டே இருக்கேன். அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த சிலர் ஒருத்தர் ஏவி விடுறது, இப்போ அவனுக்கு பதில் சொல்லுன்னு அங்கிருந்து வர பெரியாரை தாக்கி அவங்க கேட்கல, பெரியாரின் பேரில் ஆட்சி நடத்துகிற இவங்க கேட்குறாங்க. அதான் நான் கூட ஒரு நிகழ்ச்சியில் கேட்டேன், இவ்வளோ பேசுகிறீங்களே, வாங்க நீங்கள் எல்லாரும் வாங்க, பனையூர் வாங்க, நீங்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் பெரியார் சிலை இருக்குது, நான் காட்டுறேன். அண்ணா அறிவாலயத்தில் பெரியார் சிலை எங்கே இருக்குது, நீங்கள் காட்டுங்க. அப்படின்னா திகாவுக்கும் திமுகவுக்கும் தான் ஒரு முரண் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். பிரிஞ்சு தானே வந்தாங்க திமுக. அதனால தேர்தல் அரசியல் வராததால பெரியார் சிலை வைக்கல. அம்பேத்கர் இப்போ தேர்தல் அரசியல் வேணான்னாரு. அம்பேத்கர் சிலையை காட்டுங்க. சமூக நீதி பேசுறீங்கல்ல, ஒரே ஒரு அம்பேத்கர் சிலையை காட்டுங்க. இதெல்லாம் சமாளிஃபிகேஷனுங்க. நான் என்ன சொல்கிறேன், ப்ராக்ரெசிவாக சொல்கிறேன். பா விஜய் சார் கட்சியில் ஆஃபீஸில் வச்சுட்டாங்கப்பா, நாம வாங்க ஒரு பெரியார் சிலை. இப்போ பெரியார் சிலை அண்ணாரிவரத்தில் வச்சா ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? ஏன் சமாளிக்கிறீங்க? விட்டுட்டீங்க, இனிமேலாவது பண்ணுங்க. முதலமைச்சரை பார்க்கும் போதெல்லாம் சிலையினே ஒரு கம்பெனி இருக்கு நம்ம தம்பிகள், பெரியார் சிலையை கொடுத்து தான் போட்டோ எடுக்கிறீங்க. அம்பேத்கர் சிலை வாங்கினா நீங்க வாங்கினதே ஒரு 50,000 சிலை இருக்கும். அந்த கையளவு வாங்குறீங்களா சிலை? ஏன் அது ஒரு மார்பளவு சிலை வச்சாதான் என்ன, வைங்கன்னு தான் சொல்றோம். ஸோ இந்த திசை திருப்பல் அரசியலை நாங்கள் ஈல்டாக்க மாட்டோம். அவரை ஃபவுண்டேஷனில் போட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம், இவர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டு வரோம். அவர் பேசிய பின்னுரிமை, அவர் சொன்ன சிந்தனைகள்லாம் நாங்கள் வந்து நெஞ்சில் நிறுத்துறோம். பசங்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறோம், தோழர்களை வந்து முன்னெடுத்து எங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து தெரியாத பல விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கற்றுக்குறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இவங்க திரும்ப நீங்கள் நினைக்கிற விரிக்கிற வலையில் நாங்கள் சிக்கப்படும். விஜய் சாரோட அரசியல் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கறது தான் படிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அவருடைய பர்சனல் கேரக்டர் எப்படின்னு தெரியாது. அவர் ரொம்ப ஹம்பிள், கம்போஸ்ட் அப்படி தான் இருப்பாருன்னு கேள்வி தான் பட்டிருக்கும், பட் பார்த்ததில்லை. நீங்கள் தனியாக மீட் பண்ணும்போது என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்கும்? நீங்கள் எல்லாமே ஓப்பனாக சொல்ல வேண்டாம், பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன்லேயே பார்த்த ஒரு ஆளுமை இல்லையா, அதில் நமக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அஃபிஷியல் அஜெண்டா இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் சாதாரணமாக அந்த ரூம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அவர் வந்து ரொம்ப கூல் பண்ணுவார். அப்புறம் உங்களை பற்றி யாரோ சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டார், உங்களை பற்றி அவர் பார்த்து சொல்லுவார். நீங்கள் இந்த வீடியோவில் அதை பண்ணீங்க, இது என்ன, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன், அந்த திருக்குறள் இப்படி பேசுவார். அவர் மிகவும் நல்ல மனிதர், சாதாரணமாக ஹம்பலாக இருக்கக்கூடியவர். என்னை தாண்டி வளரக்கூடாது, இது வந்து அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னே நிறைய பேர் லீடர்ஸ் வந்து நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் இவங்ககிட்ட என்ன கற்றுக்கலான்னு பார்க்குற ஒரு அப்சர்வர், மிகப்பெரிய அப்சர்வர். நீங்கள் என்ன விஷயம் வேணால் அவர்கிட்ட பேசலாம், சுற்றுச்சூழல் பேசலாம்,
நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன வேணால் எடுத்து பேசலாம், யுனைடெட் நேஷன்ஸை பற்றி பேசலாம். அதெல்லாம் பொறுமையாக வெறுமனே தலையாட்டது கிடையாது. பொறுமையாக அதை பற்றி புரியலன்னா டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவார். அண்ட் ஹம்பிள் டு தி கோர். அவருடைய அரசியல் என்பது என்னென்னா, மற்றவங்களாம் பேசிட்டு செய்யாமல் விட்டதை நாமளும் பண்ணிடக்கூடாது. ஃப்ரூட்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும், அந்த ரூட்ஸில் போய் சேஞ்ச் பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுற எண்ணம் இருக்குது. அதோடைய பேஸ் அதான். அந்த எண்ணம் முதல்ல வரணும். எண்ணம் வந்தால் அரசியல் தெளிவு வரும். எண்ணம் வந்தால் அரசியல் தெளிவு எப்படி வரும்னா, என்ன பிரச்சனைக்கு எம்எல்ஏ கேட்கணும், என்ன பிரச்சனைக்கு எம்பி கேட்கணும், ரோடு பிரச்சனைக்குன்னா என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போனால், ரயில்வே ஸ்டேஷன் ப்ராப்ளம் தான் என்ன, ஏன் புதுப்பட்டியல் இப்போ இந்த எண்ணம் வந்தால் தான் அரசியல் தெளிவு வரும். அரசியல் தெளிவு வந்தால் தான் புதுப்பட்டியல்னா என்னன்னு தெரியும், கண்கரண்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியும், மாநில பட்டியல்னா என்னன்னு தெரியும், ஏன் கல்வி அங்கே இருக்குன்னு தெரியும். அது வந்தால் தான் அந்த அரசியல் தெளிவில் அடுத்தடுத்து இருமொழி கொள்கை. அப்போ அதுக்காக தான் இருமொழி கொள்கையை நம்ம பேசுகிறோமா, சரியா இந்த மும்மொழி கொள்கை இப்படி போகும். அவருடைய திங்கிங் பேட்டர்ன் இருமொழி கொள்கையில் இருந்து எவ்வளோ தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. நிலாச்சோறு ஊட்டிக்கிட்டு இருந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிலாவுக்கே சந்திராயனை ஊட்டிய அத்தனை பேரும் ஹிந்தி படிக்காதவர்கள், தமிழ் வழியில் படித்தவர்கள். வீரமுத்துவெளியன் காலேஜ் சீனியர், ப்ரௌடு ஜூனியர், அவருடைய ஜூனியர் நான். அவர் தமிழ் வழி கல்வியில் படித்தவர். அப்துல் கலாம்ல இருந்து மயில்சாமி அண்ணாதுரை வரைக்கும் இருமொழி கொள்கை. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இப்போ இதை கேட்டு இப்போ நான் என்ன உங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வெளில போய் சொல்கிறேன், நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் அப்புறம் நான் படிக்கிறேன், பண்டம் இல்லையா? ஸோ அப்போ நான் சொல்கிறேன், இப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை முன்வைத்து பேசி கலந்து பேசி இது ஒரு டிஸ்கஷன் தாங்க. உற்ற நண்பர்கள் கற்ற விஷயங்களை கண்டறிந்து பேசி நேருக்கு நேராக பேசி விவாதித்து எங்களுடைய உட்கட்சிக்குள்ளார பல நிலைகளில் பல மட்டங்களில் இது நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவருடைய அரசியல் என்பது ஒரு நல்ல எண்ணத்தில் தொடங்கி அரசியல் தெளிவு பெற்று நல்ல கொள்கை தலைவர்களை நிறுவி உங்களை போன்ற மக்களினுடைய நம்பிக்கையை வென்று வெற்றி நடை போடுகிற வாகையை சுட போகிற ஒரு புது அரசியல். ஓகே. அண்ட் இன்னொன்று, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிக்கைகளாக விட்டுட்டு இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. திமுகவுல இருந்தே நிறைய பேர் விமர்சனம் செய்தாங்க, அதுவும் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சொல்லியிருந்தாங்க. என்ன ரியாக்ட் பண்ணார் அதுக்கெல்லாம்? அவர் ரியாக்ட் பண்ணுறது இருக்கட்டும். இவர் பரந்தூர் போனப்போ இவங்கெல்லாம் என்ன கோமாவில் போயிட்டாங்களா, இல்லை கோவாக்கு சுற்றுலா போயிட்டாங்களா? முன்னாடி வந்து விமர்சனம். நான் சொந்த நாட்டில் சொந்த மக்களை பார்க்க போகிறதுக்கு ஒரு தலைவருக்கு இவ்வளோ கெடுபடி எங்கேயா போடுவாங்களா? 1 மணி நேரம் தான் பேசணும், விடிஞ்சா அங்கே போக போகிறாரு. அந்த ஏகனாபுரத்தில் போய் நைட்டு போய் கூடாரத்தெல்லாம் பிச்சு போட்டாங்க. இது ஆதார் கார்டு காமிச்சா தான் நீங்கள் அந்த ஊரில் பனையூரில் டெய்லி காலைல ஆதார் கார்டு காட்டணும் தெரியுமா? நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், என் வண்டி எடுத்துங்க, விழுப்புரம் தாண்டி புதுக்கோட்டையை நோக்கி போனீங்கன்னா வேங்கை வயல் வரும். பாஸ்போர்ட் இருக்கா, வீசா இல்லாமல் வேங்கை வயல் உள்ள நீங்கள் போக முடியும். ஏன் இது பெரிய இந்தியாவுக்குள்ளே இன்னொரு இந்தியாவா? இதுக்கு ஆன்சரே சொல்ல மாட்டாங்க. அறிக்கையை விடலைன்னா எதுவுமே பேசலை, அறிக்கையை விட்டு அறிக்கையை முட்டை விடுறாரு. கத்துறவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம சொல்யூஷனை நோக்கி போகிறோம். இதை எப்படி மாற்றுறது? அதிகாரத்தை அடைந்து தான் மாற்றணும், அதிகாரத்தை அடைவோம். கேள்வி கேட்டாமல் கேள்வி கேட்போம். இத்தனை நாளாக கேள்வி கேட்கும்போது தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவனால தான் பிரச்சனை, அவனால தான் பிரச்சனை. இப்போ தெளிவாக செக்ரிகேட் பண்ணிட்டோம். இது இவனால பிரச்சனை, இது அவங்களால பிரச்சனை, இது இவங்களால பிரச்சனை, தெளிவாக பேசணும். ஸோ நீங்கள் நடித்து பார்க்க முடியாத அசுர வளர்ச்சியில் இருக்கிறதால இந்த அவதூறுகளை அவங்க பரப்ப தான் செய்வாங்க. அதனால அவர் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. எங்களையும் ரொம்ப டீசெண்டாக தான் ரியாக்ட் பண்ண சொல்றாரு. அதில் மட்டும் அவர் ரொம்ப கீனாக இருப்பார். காலையில் ஃப்ளாஷ் நியூஸ் வருது, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு அளித்தது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது கொஞ்சம் சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் முத்தலீஃப் ஒரு பதிவு போட்டுறாரு. விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது Y+ பிரிவா செப்டம்பர் மாதத்துலேயே இவங்க கேட்டிருந்தாங்க. அதை பரிசீலனை பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் போய் அதன் அடிப்படையில் இப்போ வைப்பிரிவு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டா ஃபியூச்சரில் Y+ பிரிவாகவும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் தான் கேட்டிங்களா? பொலிட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ தர எந்த செக்யூரிட்டியுமே கேட்ட உடனே தர்றது கிடையாது. ஒரு ரிவ்யூ கமிட்டி வச்சு வர இன்டெலிஜென்ஸில் பொட்டென்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க. பொட்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் ரிவ்யூ கமிட்டி அதை ரிவ்யூ பண்ணி ஆமாப்பா ஒரு த்ரெட் இருக்குன்னு உறுதிப்படுத்துவார். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு தரலாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்க இன்னொரு ஹையர் கமிட்டி இருக்குது. இவ்வளோ பேர் கன்சிடர் பண்ணி தராங்கன்னா இது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், எவ்வளோ துணிச்சலாக பேசினவர். அவரை அப்படியே அந்த ஒரு 10 பேர் சேர்ந்து துள்ள துடிக்க வெட்டி கொண்டுட்டு அவர் ரவுடி இந்த ஆபஸ் இவங்களை பரப்புனாங்க. அவரை பற்றி நீங்கள் சொல்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பத்திரிகைகள் சொன்னாங்க, அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் ரவுடி. யார் ரவுடி? யார் ரவுடி? அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்போ அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை,
அவ்வளோ த்ரெட் இருக்கிற பொழுது கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணி தான் அவங்க தந்திருக்கிறாங்க. அப்புறம் ராகுல் காந்திக்கே தரல, இவருக்கு தந்தாங்க, ராகுல் காந்தி நீக்கிட்டாங்க. நாங்கள் தான் போய் மனு கொடுத்தோமா ராகுல் காந்திக்கு நீக்குங்கன்னு? ராகுல் காந்திக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு நீக்கிட்டாங்க. ராகுல் காந்தி கொடுத்தது எஸ்பிஜி, அதுவும் ராகுல் காந்தி கொடுக்கல. அந்த ஏர் வரைக்கும் இந்தியாவில் பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர்கள் அத்தனை பேரினுடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வருஷத்துல இருந்து இந்நாள் பிரதமருக்கு மட்டும் தான் தரப்போறதா முடிவெடுத்தாங்க. அப்போ முன்னாள் பிரதமர்னா வாஜ்பாய் ஃபேமிலி கொடுத்தாங்க, மன்மோகன் சிங் ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க, நரசிம்மரா ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க, அத்தனை பேர் ஃபேமிலி கொடுத்த மாதிரி ராகுல் காந்தி ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க. அப்போ விளக்கிட்டாங்கன்னா ராகுல் காந்தி ஃபேமிலிக்கும் விளக்குனாங்க, நரசிம்மரா ஃபேமிலிக்கும் விளக்குறாங்க, மன்மோகன் சிங் ஃபேமிலிக்கும் விளக்குனாங்க. அதற்கு பதிலாக ராகுல் காந்தி வந்து பிரதமரோ முன்னாள் பிரதமரோ கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமருடைய மகன். அவருக்கு அவருடைய த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவருக்கும் சோனியா காந்தி மேடம் தனித்தனியா செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவும் நடந்ததுன்னு உள்ளங்கை நெல்லிக்கனியா எல்லாருக்கும் தெரியும். இப்போ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவாங்க பாருங்க. இப்போ என்னன்னா ராகுல் காந்திக்கு விலக்கிட்டு தளபதி விஜய்க்கு கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்தியை விடவா நீ பெரியாள்? ராகுல் காந்திக்கு இல்லாத த்ரெட்டாக உனக்கு சொல்றது யாரு? புலனா இவ புலி. இப்போ இந்த பக்கம் இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கொடுத்துறாங்க, அவங்க கேட்டவன அவங்க கொடுத்துறாங்க. அதோடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியல, தெரிஞ்சாதான் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் கேட்டாலும் கேட்காட்டியும் கொடுத்ததுல என்ன தவறுங்க? செக்யூரிட்டியா பாருங்க. எங்க தலைவருக்குன்னு இல்லை, யாரா இருந்தாலும் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாற்று கட்சியில செக்யூரிட்டி அவசியம் தான். பட் எனக்கு என்னன்னா மக்களிடத்துல இயல்பா போயிட்டு ரொம்ப எளிமையா பழக முடியாதோ, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிடுமோ அப்படின்னு புரியுங்க. இப்ப அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வந்து சுற்றுப்பயணம் வராரு. அப்ப எப்படி வந்து பார்க்க போறீங்கன்னா, அரசியலுக்கு வருவதற்கு முன்பே தமிழ்நாடு முழுக்க இருந்து மாவட்டந்தோறும் மதிப்பெண்களை வாங்கி குவித்த மதிப்புமிக்க மாணவர்களை கூப்பிட்டு 12 மணி நேரம் நின்று தோல்ல கையை போட்டு முத்தம் கொடுத்து கையை குலுக்கி அவர்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் தளபதி விஜய். எங்கே போச்சு செக்யூரிட்டி? அவர் மக்களை தொட மாட்டார். என்னையா பேசுறீங்க? அந்த வந்த குழந்தைங்களை, ஒரு குழந்தை பூ கொடுக்குது, ஒரு குழந்தை காப்பு கொடுக்குது, ஒரு குழந்தை கையை கொடுக்குது. குழந்தையோட குழந்தை யார்? நான் சொல்கிறேம்மா, நான் ஸ்கூல் போவேன், காலேஜ் போவேன், ஆனுவல் டே அவார்டு கொடுப்போமா, அரை மணி நேரத்தில் முதுகு வலி வரும், எப்படா முடியும்னு இருக்கும். சிரிச்ச மாதிரி 12 மணி நேரம் நின்றாருமா மனுஷன். என்னம்மா, யாரை பேசுறீங்க நீங்க? அதனால எனக்கு வந்து அவரை போல மக்கள் அணுகுவதற்கு எளிய மனிதரே கிடையாது. ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிள், ஹம்பிள். நான் சொல்றேன், நான் பல ஆளுமைகளை பார்த்துருக்கேன், பேட்டி எடுத்திருக்கேன். அந்த சைடில் இருந்தவன் தான் நான். எல்லா முக்கியமான தலைவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை தலைவர்களும் பேட்டி எடுத்தவன், அவங்களோட டிராவல் பண்ணேன். நான் சொல்றேன், இவர் வெரி ஹம்பிள் பை நேச்சர், ஹம்பிள் பை பர்த். அவர் வந்து இயல்பே அப்படிதான். ஆனால் அவருக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருதுன்னா அது இந்த செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது தான் கரெக்ட். அதில் இந்த மாற்று கருத்தம். ஓகே, ஸோ நிறைவா ஃபுட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நான் ஒரு வாரம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன். பையனுக்கு உடம்பு ஹாஸ்பிட்டலில் இருந்தான் 6.5 நாட்கள். அவங்க கூடவே நானும் தங்கிட்டேன். அதனால இன்னைக்கு வந்து உங்களோட சேர்ந்து ஒரு நல்ல உணவு கிடைச்சது. வயிற்றுக்கும் அறிவுக்கும் உணவு தந்த ரெட் நூலுக்கு நன்றி, அப்பர்ணாக்கு தேங்க்ஸ். எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்களோட இன்னைக்கு உட்காந்து இந்த டேவை இப்படி சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணதில். அண்ட் உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தாவைக்காவுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்களையும் நிறைய சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.